அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் பிரிஞ்சி தாங்க செய்ய போகிறேன். ஸோ நான் வேறு மெத்தடில் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு குட்டி வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்டில் ரைஸ் குக்கர் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ரைஸை சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது ஊறட்டுங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆயில் டப்பாவை கழுவுனேங்க. லைட்டர் கூட நான் தொடச்சி இந்த இடத்த நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட கொஞ்சோண்டு நெய் இருக்குது, அதுவும் போட்டுக்கிட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காயெலாம் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்து ஒரு பெரட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தாங்க போட போகிறேன். பிரிஞ்சிக்கு எப்போவும் வெங்காயம் நம்ம நீல வாக்கில் தாங்க கட் பண்ணோம். ஸோ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நான் முட்டையை பாயில் பண்ணி விட்டுட்ருக்கேன். முட்டை மசாலா தான் போட போகிறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்பிளாக முட்டையில் கிரேவி மாதிரி நான் செய்யாமல் ஒரு சும்மா மிளகாத்தூள் போட்டு பெப்பர் போட்டு ஒரு மசாலா மாதிரி செய்ய போகிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நான் அவ்வளோவா ஆட் பண்ணலைங்க. இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. கரம் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம லெமன் இருந்தால் லெமனும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அந்த மசாலாவில் நல்லா மெல்ட் ஆக. இப்போ கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேங்க. ஸோ தயிர் போடும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் ஜூஸியாகவே கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம், இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு மசாலாவில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதில் நான் வதக்கி விட்டதெல்லாம் போட்டுக்கிறேன். நான் டைரெக்டாக செய்யாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தாங்க செய்யலான்னு ஒரு மெத்தட் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அது மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஆன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக் வார்ம்னு 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் குக் மெத்தட் அனுப்பிட்டேன். அதுவே சமைச்சிட்டு நமக்கு வார்மில் வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10:35க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ வார்ம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம் வாங்க.